இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில அந்த மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி ஹாஃப் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு 3 சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி எப்படி நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லான்னு பார்த்தோம்னா காஸ் 2ஏக்கு 2 ஃபார்ம்லா தெரியும். ஒன்று சைன் ஸ்கொயர்டு யூஸ் பண்ணி ஒன்று காஸ் ஸ்கொயர்டு யூஸ் பண்ணி தெரியும். அது என்ன ஃபார்ம்லா அப்படின்னா cos 2a equal to 1 minus 2 sin squared a அதே மாதிரி 2 cos squared a minus 1. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2a அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா a ஓட வேல்யூ x by 2ன்னு ஆயிடும். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம sin x by 2 ஃபார்முலா cos x by 2 ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணா போதும். 2 sin squared x by 2 அந்த சைடு வச்சுட்டு ரீஅரேஞ்ச் பண்ணனா நமக்கு போதுமானது. அடுத்து 2வை டிவைட்ல கொண்டு வரோம். தென் ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்றோம். இது எக்ஸ் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு, எக்ஸ் பை 2 அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும், அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமான்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி இங்க பார்த்தோம்னா அதே மாதிரி பண்ணோம்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ சைன் எக்ஸ் பை 2னா ஸ்கொயர் ரூட் குள்ள 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2ன்னு வரும். காஸ் எக்ஸ் பை 2க்கு 1 பிளஸ் காஸ் எக்ஸ் பை 2ன்னு வரும். இது பட்சத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காஸ் வேல்யூ தெரிஞ்சாலே போதும், எக்ஸ் பை 2 வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் எக்ஸ் மைனஸ் 1/3 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா என்னென்ன பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், ஆல் சில்வர் டீ கப்ஸ், டீ டேனும் பாசிட்டிவா இருக்கும், மிச்சம் எல்லாம் நெகட்டிவா இருக்கும். அதே இது எக்ஸ் பை 2 அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் குவாட்ரண்ட்ல அமையும். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது சைன் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா, இதை மட்டும் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டா நம்ம சம் செஞ்சிடலாம். இப்ப காஸ் எக்ஸ் நம்ம கையில இருக்கு. நமக்கு சைன் எக்ஸ் பை 2க்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்ப 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/3 பை 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. இதுல நம்ம இது பண்ணோம்னா என்ன வரும், 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிரும். ஸோ 4. ஸோ 4/3 பை 2 வருமா. இப்போ 2வும் இந்த ஃப்ராக்ஷன் நம்ம மாடிஃபை பண்ணி பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3 வருமா. 2வும் 4 கேன்சல் ஆகி இப்போ இதை பிரிச்சு எழுதணும்னா இப்படி எழுதலாமா. இப்போ கீழே √3 வரக்கூடாது. ஸோ ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ √3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி இப்படி போட்டோம். இதுதான் சைன் எக்ஸ் பை 2ஓட வேல்யூ. ஸோ காஸ் எக்ஸ் பை 2ஓட வேல்யூ என்ன, ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் காஸ் எக்ஸ் பை 2. இங்க செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா சைன் மட்டும் பாசிட்டிவ். ஸோ இது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட்டை அஷ்யூம் பண்ணிட்டோம். ஸோ 1 மைனஸ் 1/3 டிவைடட் பை 2. 3 minus this is 2/3 by 2. 2 get cancel. So 1/3 கீழே 3 வரக்கூடாதுங்கிறதுனால மைனஸ் √3 by 3. இப்போ tan x by 2ஓட வேல்யூ அப்படின்னா என்னவா இருக்கும், sin x by 2 by cos x by 2. So sin x by 2ஓட வேல்யூ என்ன, 2 √3 by 3. இங்க மைனஸ் √3 by 3. 3 get cancel ஆகும், √3 cancel ஆகும். ஸோ மைனஸ் √2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா tan x is equal to மைனஸ் 4/3 கொடுத்துருக்காங்க. நமக்கு சைன் கொடுக்கல, காஸ் கொடுக்கல. அப்படின்னா ஸோ நம்ம காஸ்க்கு கண்டுபிடிக்கணும். காஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. எக்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா எது பாசிட்டிவா இருக்கும், சைன் பாசிட்டிவா இருக்கும். அப்படின்னா எக்ஸ் பை 2 என்ன குவாட்ரண்ட்ல இருக்கும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். எல்லா வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். இப்ப இதுல அட்ஜஸ்டன், இதோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன். சோ அப்படின்னா ஹைபார்டென்யூஸ் என்னவா இருக்கும், அட்ஜஸ்டன் 3 இருக்கா, ஆப்போசிட் 4 இருக்கா, அப்படின்னா ஹைபார்டென்யூஸ் என்னவா இருக்கும், பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி 5. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால காஸ் எக்ஸ் ஓட வேல்யூ என்னவா இருக்கும், நெகட்டிவ், அட்ஜஸ்டன் பை ஹைபார்டென்யூஸ். ஓகேவா. இப்போ இதை யூஸ் பண்ணி sin x by 2 கண்டுபிடிக்கலாமா. யா, 1 minus cos of x by 2 square root of 1 minus of minus 3/5 divided by 2. So 1 plus 3/5 by 2. 5 plus 3, that is 8/5 by 2. So then 4/5, that is 2/5. This can be written as 2 √5 by 5.
இதே மாதிரி cos x by 2 பார்ப்போம். 1 plus cos x by 2. So 1 minus 3 by 5 by 2. So 5 minus 3 is 2 by 5 by 2. 2 to get cancelled. So 1 by root 5. This can be written as root 5 by 5. So tan x by 2 equal to sin x by 2 by cos x by 2. So sin x by 2 is 2 root 5 by 5 and then root 5 by 5. 5 and root 5 are cancel each other. So 2 is the answer. Okay. Then problem 3. Problem 3 the question என்ன அப்படின்னு பார்த்தோம்னா problem 3 the question என்னன்னா sin x கொடுத்திருக்காங்க. x வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. x செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா sin வந்து பாசிட்டிவ். அப்படின்னா x by 2 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். எல்லா வேல்யூவும் பாசிட்டிவ். இப்போ cos x கண்டுபிடிக்கிறது. cos x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? நம்மளோட பித்தாகோரியன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? sin squared plus cos squared equal to 1. அதை யூஸ் பண்ணோம்னா 1 minus 1 by 4 whole square, that is 1 minus 1 by 16, that is 15 by 16. cos x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? நெகட்டிவ் root of 15 by 4. ஏன்னா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்க x வந்து sin மட்டும்தான் பாசிட்டிவ், cosine வந்து நெகட்டிவ். இப்போ sin x by 2 ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 1 minus cos x by 2. So 1 minus root 15 by 4 by 2. So 1 plus root of 15 by 4 by 2. So 4 plus root of 15 by 8. Okay. Similarly, cos x by 2. 1 plus cos x by 2 by 2. 1 plus square root 15 minus square root 15 by 4 by 2. This can be taken LCM and we can get the answer as 4 plus minus square root of 15 by 2 times 4. That is 4 minus square root 15 by 8. So we have the answer as sin x by 2 and cos x by 2. So tan x by 2 equal to square root 4 plus square root 15 divided by square root 8 over square root 4 minus square root 15 by square root 8. Square root 8 square root cancel each other. So the answer is square root of 4 plus square root of 15, square root of 4 minus square root of 15. Okay. That's all. These are the answers for the given 3 questions in the miscellaneous problem. Thus we have completed the chapter. So in the third chapter நம்ம complete பண்ணிட்டோம். Next classல இருந்து fourth chapter நம்ம start பண்ணலாம். Okay. Okay. Thank you.